Hello learners, என்னோட YouTube channel Dr. Anu's Literary Caliberக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டா வரும். பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நாம இந்த வீடியோல ஷேக்ஸ்பியரோட ஃபேமஸான பிளே மெக்பெத் இதனுடைய கேரக்டர் அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம் with appropriate subheadings. பொருத்தமான துணை தலைப்புகளுடன் விரிவான ஒரு கதாபாத்திர பகுப்பாய்வை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு போலாம். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நாம மெக்பெத் பிளேயோடைய சம்மரி டீடைல்டா தமிழ் எக்ஸ்பிளனேஷனோட பார்த்திருக்கோம். பார்க்காதவங்க பாருங்க, அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். இப்ப வாங்க இந்த கேரக்டர் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். Shakespeare's Macbeth is a tragic play that revolves around ambition, fate and the consequences of unchecked power. ஷேக்ஸ்பியரோட இந்த பிளே மெக்பெத் ஆனது ஒரு ட்ராஜடி, அதாவது ஒரு சோகமான கதையை இதுல பார்க்கலாம். இந்த சோகம் எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப அதிகமான ஒரு லட்சியத்தாலையும் ஃபேட் விதியினாலையும் அதிகாரத்தை தவறான விதத்துல யூஸ் பண்றதுனாலையும் எப்படி மனிதன் அழிந்து போகிறான் அப்படிங்கிறதுக்கு இந்த மெக்பெத் ஒரு சிறந்த சான்றாகும். The play is rich in character development with each character representing different facets of human nature. இந்த நாடகத்துல ஒவ்வொரு கேரக்டருடைய டெவலப்மெண்ட்டையும் நம்ம பார்க்க முடியுது. ஒவ்வொரு கதாபாத்திரமும் மனித இயல்பின் வெவ்வேறு அம்சங்களை குறிக்கிறதா இருக்கு. நாம் இந்த வீடியோல பார்க்க போற ஃபர்ஸ்ட் கேரக்டர் மெக்பெத், the tragic hero, ambition and its consequences. Macbeth, the protagonist, starts as a noble and valiant warrior, but his unchecked ambition leads him to commit regicide and a series of ruthless murders. நாம ஃபர்ஸ்ட் பார்க்க போற கேரக்டர் மெக்பெத் பத்தி தான். மெக்பெத் இந்த ஸ்டோரியுடைய கதாநாயகன் ஒரு நோபலான, அதாவது உன்னதமான, அதே சமயத்துல வேலியன்ட் அப்படின்னா ரொம்ப பிரேவான, அதாவது துணிச்சலான போர் வீரனாக இவரு இருக்கிறாரு. ஆனா அவருடைய கட்டுப்படுத்தப்படாத லட்சியம் அவரை ரெஜிசைட் அப்படின்னா ஒரு ராஜ கொலை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கிங் நாட்டை ஆள்றவங்களை கொலை செய்தால் அதுக்கு பேரு ரெஜிசைட். இந்த ரெஜிசைட் அது மட்டும் இல்ல, தொடர்ச்சியான ஒரு இரக்கமற்ற கொலைகளை செய்வதற்கு இவரை வழிவகுக்குது. His tragic flaw, hamartia, is his overwhelming ambition which ultimately brings about his downfall. ஒவ்வொரு மனிதனும் அழியறதுக்கு ஏதோ ஒரு குறை அவருக்கு காரணமா இருக்கும். ஷேக்ஸ்பியருடைய 4 ஃபேமஸ் பிளேஸ் இது எல்லாத்துலயுமே ஒவ்வொரு மனுஷனுடைய ஒரு குறையை எடுத்துதான் ஷேக்ஸ்பியர் டீல் பண்ணியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளே மெக்பெத் எடுத்துக்கிட்டோம்னா, ரொம்ப அதிகமான ஆம்பிஷன் இருக்கிறதுனால எப்படி மனிதன் அழிந்து போவான் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. இது மாதிரி ஷேக்ஸ்பியருடைய இன்னொரு பிளே ஹாம்லெட்ல ப்ரோக்ராஸ்டினேஷன், அதாவது விஷயங்களை தள்ளி போடுறதுனால ஒரு மனிதனுக்கு என்னென்ன கேடுகள் நிகழும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. அது மாதிரி கிங்லியர் அப்படிங்கிற பிளேல அந்த கிங்லியர் தன்னுடைய 2 மகள்களும் அவங்களுடைய 2 மருமகன்களும் சேர்ந்து எப்படி அவரை கொடுமைப்படுத்துறாங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாட்ரி, அதாவது ஓவரா புகழ்றதுக்கு அவர் மயங்கிடுறாரு. அது அவருடைய குறையாக இருக்கு. அதனால அவர் எப்படி அழிவை நோக்கி செல்றாரு அப்படிங்கறத பாக்குறோம். ஒத்தேலோட ஜெலசி, அதாவது பொறாமை எப்படி அவருடைய அழிவுக்கு காரணமா இருக்கு அப்படிங்கறத ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஷேக்ஸ்பியரோட 4 மேஜர் ட்ராஜடிஸ், அதாவது ஹாம்லெட், மெக்பெத், கிங்லியர், ஒத்தேலோ, இது 4த்துலயும் ஒவ்வொரு மனிதனுடைய குறையை எடுத்து சொல்லி அதனால எப்படி மனிதன் அழியிறான் அப்படிங்கறத பத்தி அவரு சொல்லியிருக்காரு. அந்த வகையில நம்ம இந்த மெக்பெத்ல ஒரு அதிகப்படியான ஆம்பிஷன் ஒரு மனுஷன் இருந்ததுன்னா அது அவனுக்கு எப்படி அழிவை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இதுல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்டர்னல் கான்ஃபிளிக்ட் அண்ட் கில்ட். இன்டர்னல் அப்படின்னா உள்ளார எப்படி ஒரு மனுஷன்கிட்ட, கான்ஃபிளிக்ட் அப்படின்னா நம்ம மனசுல நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும்ல எப்பவுமே, இதை பண்ணலாமா வேண்டாமா அந்த மாதிரிலாம், அதுதான் கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறது. கில்ட் அப்படின்னா குற்ற உணர்வு. மெக்பெத் initially struggles with the moral implications of killing King Duncan. However, once he commits the crime, he is tormented by paranoia and hallucinations such as the blood-stained dagger and Banquo's ghost. மெக்பெத்துக்கு ஆரம்பத்துல மனசுல ஒரு பெரிய போராட்டமே ஓடிட்டு இருக்கு. கிங் டன்கனை நாம
கொலை பண்ணா அது ரொம்ப கெட்டதாச்சே, நமக்கு இவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு கிங் டன்கன், நம்ம எப்படி அவரை கொலை பண்றது அப்படின்னு ரொம்பவே யோசிக்கிறாரு மெக்பெத். ஆனா அந்த கொலையை அவர் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு மனசுல ரொம்ப போராட்டம் நிறையவே இருக்கு. அவருக்கு ஏதோ அந்த பேங்கோட கோஸ்ட் தன்னை சுத்தி சுத்தி வருது அந்த ஆவி அப்படின்னு நினைக்கிறாரு. அது மட்டும் இல்ல, ரத்த கரை படிந்த அந்த வாள், ஒரு சின்ன கத்தி, அதுதான் டேகர்னு சொல்றோம், அது கூட பாத்தீங்கன்னா ஏதோ அந்தரத்துல அப்படியே தொங்குது, அந்த மாதிரி எல்லாம் அவர் நினைச்சுக்கிறாரு. சோ இதெல்லாம் இவரு மனசுல ஏன் தோணுது அப்படின்னா, கிங் டன்கனை கொலை பண்ணதுனாலையும் பேங்கோவை கொலை பண்ண சொல்லி ஆர்டர் பண்ணாரு இல்லையா, அதனாலையும் தான் இவருக்கு இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம், அந்த குற்ற உணர்வுனால இந்த பய உணர்ச்சி அவருக்கு வருது. டிரனி, டிசென்ட் இன்டு மேட்னஸ். டிரனினா ஒரு கொடுங்கோல் ஆட்சி செய்யறது. As Macbeth gains power, he becomes a ruthless tyrant, eliminating anyone he perceives as a threat. Macbeth இப்போ பவர் வந்துருச்சு. ஏன்னா இவர் மெக்பெத் கிங் ஆனதுக்கு அப்புறம் இவர் ரொம்ப இரக்கமே இல்லாத ஒரு கொடுங்கோல் செய்யக்கூடிய ஒரு கொடுங்கோல் ஆட்சிக்காரராக மாறிவிடுறாரு. சோ யாரெல்லாம் இவருக்கு ஆபத்துன்னு நினைக்கிறாரோ அவங்க எல்லாத்தையும் தீர்த்து கட்டணும்னு நினைக்கிறாரு. His increasing brutality and paranoia isolate him from his allies and drive him to his doom. So brutality அப்படின்னாக்கா ரொம்ப அவருடைய கொடுமை ரொம்ப அதிகமாயிடுது. அது மட்டும் இல்லாம paranoia அப்படிங்கிறது அவருக்குள்ளார ஏதோ ஒரு அந்த குற்ற உணர்வுனால ஒரு மாதிரி மேட்னஸ் அவருக்கு வந்துருது. இதனால எல்லாருமே அவரை தனிமைப்படுத்துறாங்க. இந்த விஷயங்கள் தான் அவருடைய டூம், அதாவது அழிவுக்கு வழிவகுக்குது. Final fall and tragic end. Despite his initial belief in the witch's prophecies, he realizes that their deception is too late. He faces death bravely in his final confrontation with Macbeth, cementing his status as a tragic hero. சோ ஆரம்பத்துல இந்த சூனியக்கார பெண்கள் கொடுத்த அந்த ஃபோர்டெல்லிங் அதை ரொம்ப இவரு நம்புறாரு. ஆனா கடைசியா இவரு அவங்க சொன்னதை தவறாக புரிஞ்சுக்கிறதுனால ஏற்பட்ட விளைவுதான் இப்போ நாம ஆபத்துல இருக்கோங்கிறத உணர்றாரு. ஆனா இந்த கட்டத்திலையும் அவரு தோய்ந்து விடாமல் டெத்தை ரொம்ப பிரேவா எதிர்கொள்றாரு. மெக்பெத்தோட கடைசி வரைக்கும் போராடி தன்னுடைய இறப்பை தேடிக்கிறாரு. இந்த விதத்துல மெக்பெத்தை நம்ம டிராஜிக் ஹீரோ அப்படின்னு தான் சொல்லணும். நாம அடுத்ததா பார்க்க போறது லேடி மெக்பெத். லேடி மெக்பெத் யாருன்னா மெக்பெத்தோடைய வைஃப், த மாஸ்டர் மைண்ட் பிஹைண்ட் த த்ரோன். மெக்பெத் இந்த சிம்மாசனத்தை பிடிக்கிறதுக்கு இவங்க தான் மாஸ்டர் மைண்ட்னு நம்ம சொல்லலாம். இவங்களுடைய கேரக்டரை பத்தி நம்ம டீடைல்டா பார்க்கலாம். இப்போ ambitious and manipulative nature. Lady Macbeth is one of Shakespeare's most complex female characters. She is initially portrayed as ambitious, urging Macbeth to kill Duncan and seize the throne. Lady Macbeth இந்த பிளேலயே ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஃபீமேல் கேரக்டர், அதாவது இவங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். இவங்களை ஷேக்ஸ்பியர் ரொம்ப ஆம்பிஷியஸான லேடியா காட்டியிருக்காங்க. அதாவது இவங்க என்ன நினைச்சாலும் அதை நிறைவேற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க. சோ மெக்பெத்தை இவங்க தான் தூண்டுறாங்க. அதாவது கிங் டன்கனை கொலை செஞ்சாதான் நமக்கு இந்த ராஜா அப்படிங்கிற ஒரு பதவி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆசையை தூண்டி விடுறாங்க. She questions Macbeth's masculinity to manipulate him into committing the murder. ஒரு ஆண்மகனா இருந்துகிட்டு நீங்க இந்த கொலை பண்றதுக்கு தயங்கலாமா அப்படின்லாம் சொல்லி கிங் டன்கனை கொலை செய்யறதுக்கு கூட தூண்டி விடுறாங்க லேடி மெக்பெத். Guilt and psychological breakdown. Although she appears strong initially, Lady Macbeth eventually succumbs to guilt. ஆரம்பத்துல லேடி மெக்பெத் ரொம்ப ஸ்ட்ராங்கா நமக்கு தோன்றினாலும் கூட லேடி மெக்பெத் குற்ற உணர்வுல ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. Her famous sleepwalking scene where she obsessively tries to wash imaginary blood from her hands showcases her psychological torment. So அவங்க எந்த அளவுக்கு மன ரீதியாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா, இந்த பிளேல ரொம்ப ஃபேமஸான ஸ்லீப் வாக்கிங் சீன் தூக்கத்திலேயே நடக்கிறது, அதாவது சோம்னாம்பலிசம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்சிடென்ட் ரொம்ப அழகா போர்ட்ரே பண்ணியிருப்பாரு ஷேக்ஸ்பியர் தன்னுடைய பிளேல. இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, தூக்கத்திலே எந்திரிச்சு போற மாதிரியும், அப்புறம் இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய கையில ரத்தம் இருக்கிற மாதிரி இவங்களாவே கற்பனை பண்ணிட்டு அதை போய் கழுவுற போற மாதிரி எல்லாம் நினைச்சுக்கிறாங்க. சோ எந்த அளவுக்கு அவங்க மன ரீதியாக பாதிப்படைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது இந்த இன்சிடென்ட் மூலமா நமக்கு நல்லா புரியும். Tragic end. Her descent into madness leads to her tragic death, which is implied to be a suicide. Macbeth's cold reaction to her death, she should have died hereafter, illustrates how
completely he has lost his humanity. லேடி மேக்பெத் புத்தி சுவாதீனம் இல்லாம போய் கடைசியில இவங்களுடைய முடிவை தானே தேடிக்கிறாங்க. இந்த லைன் she should have died hereafter அப்படிங்கிறது மேக்பெத்ல வரக்கூடிய ரொம்ப ஃபேமஸான ஒரு கோட். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, லேடி மேக்பெத் இறந்த உடனே she should have died hereafter அப்படின்னு சொல்றாரு. இந்த லைனுக்கு 4 டிஃபரெண்டான இம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம சொல்லலாம், எடுத்துக்கலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, லேடி மேக்பெத் இப்ப இறக்கிறதுக்கு பதிலா இந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இறந்திருக்கலாம். ஏன்னா லேடி மேக்பெத்தை நினைச்சு மேக்பெத்தால வருந்த முடியும் ப்ராப்பரா அப்படிங்கிறது ஒரு மீனிங். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நினைக்கிறாரு தன்னுடைய இறப்பு கூட ரொம்ப நெருங்கிட்டு தான் இருக்கு. சோ அதனால லேடி மேக்பெத் இவ்வளவு சீக்கிரம் போயிருக்க வேணாம், தனக்குள்ள வெயிட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. மூணாவதான மீனிங் என்ன எடுத்துக்கலாம் நம்ம அப்படின்னு பாத்தீங்கன்னா, she would have died at some time either now or later. அவங்க வேற எப்பயாவது இறந்திருக்கலாம், இன்னும் சிறிது காலம் கழித்து அவங்க இறந்திருக்கலாம். நாலாவது இம்ப்ளிகேஷன், she would have died at some time later. கொஞ்சம் நாள் கழிச்சு அவங்க இறந்திருக்கலாம், இப்போ இறந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த போர் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்க இறந்திருந்தாங்கன்னா நான் ஜெயிச்சனா இல்லையா அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சிருந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம 4 விதமான அர்த்தங்களை இந்த ஒரு லைனுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இந்த லைன் மேக்பெத்தோடைய ஃபேமஸான ஒரு சாலிலுக்கு கீழே வரக்கூடிய லைன். இந்த மீனிங்ஸ் நம்ம பார்க்கும்போது தன்னோட ஒய்ஃப் இறந்ததனுடைய ஒரு சோகத்தை கூட அவரால் முழுமையாக அனுபவிக்க முடியவில்லை அப்படிங்கறத, அதாவது எப்படி அவர் தன்னுடைய ஹியூமனிட்டி ஃபீலிங்கை வந்து அவர் மனிதத்தன்மை ஃபீலிங்கை வந்து அவர் இழந்துட்டாரு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இது வரைக்கும் நாம இந்த வீடியோல மேக்பெத்தை பத்தியும் அவரோட ஒய்ஃப் லேடி மேக்பெத் அவங்களுடைய கேரக்டர் பத்தியும் டீடைல்டா தமிழ் எக்ஸ்பிளனேஷனோட பார்த்தோம். இந்த வீடியோ ரொம்ப பெருசாயிரும் அப்படிங்கறதுனால நெக்ஸ்ட் வீடியோல மேக்பெத்ல வரக்கூடிய மற்ற கேரக்டர்ஸை பத்தி டீடைல்டா பார்க்கலாம் தமிழ் எக்ஸ்பிளனேஷனோட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்பப்போ நோட்டிபிகேஷன் வரும். பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாப்பி லேர்னிங்.